Hello everyone. This video is the part 2 of Spirulina. So the last video நம்ம என்ன பார்த்தோம்னா Spirulina என்னன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா அந்த why we call it as SCP and then biological features of Spirulina. We also saw the structure of Spirulina and nutritional profile என்னன்னு பார்த்தோம். So in this video we're going to see the method of cultivation and production of Spirulina. So the most commonly used method is something called as open tank system. Okay, or we can also say it as open circulating system. So இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா you have a tank like a circular tank. You can have a tank like a circular tank வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு rectangular shapeல ஒரு tank இருக்கும். And then you have all the medium, இங்கே வந்து mediumஸ்லாம் you have all the medium உங்களுக்கு இருக்கும். And in between this medium you have a stirrer இங்கே இருக்கும். Suppose circularனா stirrer ஒன்று இருக்கும் which helps in circulating the spirulina. So ஃபுல்லாக spirulina grow ஆகும்போது circulate பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெக்டாங்குலராக இருக்குது அப்படி பார்க்கும்போது you will have something called as paddle wheel. So paddle wheel எப்படி இருக்குன்னா இப்படி அது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும்போது அது சர்க்குலேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கோன்னா when we mix it grows like கன்சிஸ்டன்ட் இல்லை யூனிஃபார்மாக அது வந்து க்ரோ ஆகும்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேடல் வீல் அண்ட் ஸ்டிரர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எப்படின்னா இது வந்து லார்ஜ் அண்ட் ஷாலோ டேங்க் விச் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித் பிரிக்ஸ் ஆர் லைன்ட் வித் பிவிசி. ஸோ பிரிக்ஸால் இருக்கும் அண்ட் இட் இஸ் லைன்ட் வித் பிவிசி, அந்த மாதிரி ஷீட்ஸ் லைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெக்டாங்குலராக இருக்கலாம், சர்க்குலராக இருக்கலாம், அண்ட் பேடல் வீல் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் வந்துட்டு கல்ச்சர் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் டு ப்ரிவென்ட் செடிமெண்டேஷன் ஆஃப் ஸ்பைலினா. ஸோ ஸ்பைலினா வந்து செடிமெண்ட் ஆகாமல் கீழே தங்கி இருக்காமல் அது மேலே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கிறதுக்காக we use just circulate this. And the growth medium என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இங்கே வந்துட்டு like we use mediums like sodium bicarbonate and nitrate phosphate trace minerals தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வெல் நோன் மீடியம் இஸ் we call as Xerox medium. இந்த மீடியமும் வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கல்ச்சர் பண்ணுறதுக்காக. And apart from this Xerox medium we also use Xerox medium. Apart from this we also use like human excrete பண்ண அந்த இதை டைஜஸ்ட் பண்ண எக்ஸ்கிரேட்டர் யூஸ் பண்ணிப்போம் நம்ம. அப்படியே நம்ம ஏதாவது வேறு ஏதாச்சும் மாடிஃபைடு கல்ச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம் லைக் சீ வாட்டர் மாதிரி. அண்ட் ஸ்பைருலினா வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கே அண்ட் இட் அண்டர்கோஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். அதுக்காக நம்ம என்ன தேவைப்படும், சன்லைட் தேவைப்படும். ஸோ சன்லைட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அப்போ தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு நடக்க முடியும். ஸோ அது இஸ் மென்ஷன் இன் திஸ் பாயிண்ட். சன்லைட் ஆக்சஸ் மெயின் எனர்ஜி சோர்ஸ். அண்ட் வந்துட்டு ஸ்பைருலினா கல்ச்சர் பண்ணும்போது லைக் இந்த மாதிரி ஒரு டேங்க் இருக்குன்னா நம்ம அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஸ்டார்டர் கல்ச்சருமே ஒரு ஸ்பைருலினா ஸ்ட்ரெயின் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா அது மல்டிப்ளை ஆகிட்டு வந்துட்டு அது இன்னும் க்ரோ பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து கல்ச்சர் வந்து வளர்ந்து யூ வில் கெட் த SCP. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எப்படி கண்டிஷன்ஸ் கொடுக்கணும், அந்த ஸ்பைருலினாக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும் அதுக்கு நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு 35 to 40 டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சர் அதுக்கு நம்ம கொடுத்துருக்கணும். அண்ட் தென் சன்லைட் நமக்கு இருக்கணும். அப்புறமா ஏரேஷனும் இருக்கணும், லைக் கொஞ்சமாக ஏரேஷன் இருக்கணும். அப்புறம் ஏர் வந்துட்டு பபிள் பண்ணி விட மாதிரி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். அண்ட் வி ஷுட் ஸ்டிர் இட் ஆல்சோ ஸோ தட் அது யூனிஃபார்மாக இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ஸ்பைருலினா வந்து நல்லா ரேப்பிடாக க்ரோ ஆகுது நம்ம பார்க்க முடியும். And it grows rapidly. The culture turns dense bluish green over the time. So இந்த மாதிரி நான் சொன்னேன் இப்படி இருக்கும்போது இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு வச்சுக்கலாம். அண்ட் திஸ் ஏரியா ஃபுல்லாக ஸ்பைருலினா வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கே வந்து ஃபுல் ஒரு டென்ஸ் மேட் மாதிரி அது ஃபார்ம் ஆகிறனால நம்ம ஒரு ஃபைன் மெஷ் வச்சு நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ as டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது பயோமாஸ் பிகின்ஸ் டு ஃப்ளோட் ஆன் சர்ஃபேஸ் மேக்கிங் இட் ஈஸி டு சர்வஸ். ஸோ we know that ஸ்பைருலினா வந்து ஒரு கேஸ் வேக்யூல்ஸ் இருக்குது. இந்த கேஸ் வேக்யூல்ஸ் என்ன பயான்சிக்கு ஹெல்ப் பண்ணும்போது இட் ஜஸ்ட் ஃப்ளோட், ஓகே, மேலே ஃப்ளோட் ஆகுது ஸ்பைருலினா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் மேலே ஃப்ளோட் ஆகும்போது ஈஸியாக ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம அதை எடுத்துக்க முடியும். This method is widely used in tropical, subtropical regions, developing countries, even in villages வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் SCP ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவுக்குலாம் கொடுக்கறதுக்கு அவங்க ஃபீல்டில் வைக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணணும், லைக் pH எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, நியூட்டன் லெவல்ஸ் எப்படி இருக்குது. ஸோ தட் வந்து ஹெல்த்தி க்ரோத் வந்து அதில் இருக்கிறதுக்காக. apart from this open tank system or circulating system நமக்கு நெக்ஸ்ட்டு சில இது இருக்குது which is not that much widely used but அதுவுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து we have something called as Oxidation Pond Method or Oxidation Method சொல்லலாம். இதில் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஹியூமன் எக்ஸ்கிரேட்டாக இருக்கும். அது மேஜராக லைக் ஹியூமன் எக்ஸ்கிரேட்டர் சீவேஜ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ we mainly use sewage treated water. we know like நம்ம 12th படிச்சிருப்போம் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு அந்த மாதிரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வாட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்.
அண்ட் இதில் வந்துட்டு சன்லைட் ஆஸ் யூஷுவல் சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ். சன்லைட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அண்ட் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் டெக்னாலஜி அவ்வளோ தேவையில்லை. யூ கேன் யூஸ் லோ டெக்னாலஜியே போதும் இதுக்கு. அண்ட் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து சின்ஸ் இட்ஸ் லைக் சீவேஜ் வாட்டர்னால கண்டாமினேஷன் இருக்கும்போது நம்ம வந்து கேப்சூல்ஸ்க்கோ இப்போது ஹியூமன் சாப்பிட்ற கேப்சூலுக்கு ஹியூமன் கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரஸ்டபிள் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்துட்டு கேப்சூல்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த அனிமல் ஃபீட்ஸ்லாம் இருக்கும்ல, அனிமல் ஃபீட்ஸில் வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வில்லேஜஸ் வந்து அனிமலுக்கு கொடுக்கறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு இது லோ டெக்னாலஜியாக இருக்கும். அண்ட் ஐடியல் ஃபார் ரூரல் ஏரியாஸ், லைக் ரூரல் ஏரியாஸ் வில்லேஜஸில் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து SCP வந்து ப்ரொடக்ஷன் நல்லா ஆகிருக்கு. இது ஒரு மெத்தட் இருந்தாலும் இதோட ட்ராபேக்ஸ் இப்படி இருக்கும்போது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இருக்குது. லைக் அவ்வளோ செலவு தேவையில்லை, நம்ம ஈஸியாகவே இது வந்து க்ரோ பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் சம்திங் கால் அஸ் ஹைடெக் இது that is called as photobioreactors. நான் ஆல்ரெடி இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். லைக் photobioreactors இது ஒரு ஹைடெக்கான ஒரு சிஸ்டம். இது நிறைய வந்து எல்லாமே கண்ட்ரோல் வேவாக இருக்கும். இல்லை ஓப்பன் டேங்க் பார்க்கும்போது அது ஓப்பனாக இருக்கும். அப்புறமா ஆக்சிடேஷன் வந்து பார்க்கும்போது அதுலேயுமே ஓப்பன் சிஸ்டம் தான் இருக்கும். மேலே லெட்டர் வச்சு நம்ம மூடிக்கலாம். பட் photobioreactor எப்படி இருக்குன்னா, யூ ஹேவ் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். நமக்கு வந்து டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இப்படி இருக்கும் இந்த மாதிரி. அண்ட் ரெண்டு டியூப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டியூப்பில் வந்துட்டு நம்ம ஸ்பைருலினா கல்ச்சர் வந்து இது இன்ஃபார்ம் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த கேப்பில் அவங்க ஸ்பைருலினாவோட இது வைக்கும் போது இந்த கேப்லேயும் ஒரு இடம் வேஸ்ட் பண்ணாமல் தே ஆர் கீப்பிங் அனதர் பிளேன். ஸோ தட் வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுக்கறனால அது இட் கேன் க்ரோ ஈஸிலி. ஸோ நமக்கு இங்கே ஒரு சர்க்குலேட்டிங் பம்ப் இருக்கும். நம்ம வந்து சர்க்குலேட் பண்ணுவோம். ஸ்பைருலினா வந்து சர்க்குலேட் பண்ணக்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரெண்டு டியூப் கனெக்ட் ஆகிறதுக்கு இங்கே கனெக்டிங் டியூப்பும் நமக்கு இருக்க போகுது. And we call them as like lower plane சொல்லுவோம், lower plane tube, upper plane tube ரெண்டுமே நமக்கு இருக்க போகுது. So this is something called as two plane tubular photobioreactor. And then we also have a tubular helical reactor. அது எப்படி இருக்கும்னா, லைக் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும், டியூப் ஷேப்பில் வந்து இப்படி இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இந்த ஃபோட்டோபயோரியாக்டர் இருக்குல்ல, இப்படி நம்ம பார்த்தோம்ல, இது எப்படின்னா கிளாஸால் இருக்கும். ஸோ கிளாஸ் ஆகும், இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட். ஸோ தட் சன்லைட் வந்து ஈஸியாக பட்டு இட் கேன் கோ ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு கண்ட்ரோல்டான ஒரு என்வாயன்மெண்ட் வச்சுக்கலாம். லைக் வி கேன் கண்ட்ரோல் த pH, வி கேன் கண்ட்ரோல் த டெம்பரேச்சர், இன்டென்சிட்டி ஆஃப் லைட், எவ்ரிதிங் வி கேன் பி கண்ட்ரோலிங் இட். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி ஸ்பைருலினா கல்ச்சர் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோபயோரியாக்டர். லைக் நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னா, இட்ஸ் அ க்ளோஸ் சிஸ்டம் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் லைக் கிளாஸ் இல்லை PVC வச்சு நம்ம டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல் it is made up of glass or PVC and it's used for culturing microalgae like spirulina and control environment for better productivity. ஸோ இப்படி இருக்கும் நம்ம என்னென்னா, ஒரு ஹைடெக்காக இருக்கிற கண்டாமினேஷன் சான்சஸ் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்கும். அண்ட் வந்துட்டு இது ஒரு கன்சிஸ்டண்டாக லைட் எக்ஸ்போஷர் இருக்குது. நமக்கு எப்படி வேணால் லைட் நம்ம எக்ஸ்போஷர் பண்ணிக்கலாம். அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ வெரி குட் ஈல்ட். ஓகே, நம்ம ஈல்டு தான் நமக்கு தேவைப்படும். SCP நிறைய வரும், அதான் நம்ம டார்கெட்டு. ஸோ வெரி குட் ஈல்டு இருக்குது. அண்ட் வாட்டர் லாஸ் ஆகாது, லைக் எவாப்ரேஷனால வாட்டர் லாஸ் தான் ஆகாது, பிகாஸ் இட்ஸ் க்ளோஸ் டியூப் அண்ட் க்ளோஸ் டியூபாக இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு அர்பன் ஏரியாஸில் வி யூஸ் இட் லைக் இந்த மாதிரி சிட்டிஸில் வந்துட்டு we can use these kind of systems for spirulina growth. And once grow ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், ஹார்வெஸ்டிங் அண்ட் ப்ராசஸிங். ஸோ நம்ம மெயின் கோல் என்னது, ஸ்பைருலினா ஹார்வெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணி we should consume it. That's the main goal. ஸோ ஒன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு க்ரீன் மேட் ஃபார்ம் ஆகும் சொல்லலாம். இப்படி வரைஞ்சிட்டு I just showed you லைக் இப்படி ஒரு க்ரீன் மேட் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் திஸ் நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு அது ஒரு கிளாத் வச்சோ இல்லை ஃபைன் மெஷ் வந்து we are just going to filter it. So once the culture dense ஆன பிறகு we can harvest it. And then the floating biomass, like float ஆகும் சொன்னால, floating biomass collected using fine mesh filters or cloth screens வச்சு நம்ம பண்ணுவோம். And then after filtration அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்பைருலினா வந்து நம்ம வாஷ் பண்ணுவோம் to remove the unwanted salt and impurities. remove பண்ணதுக்கு we just wash it. So அதுக்கு வந்துட்டு this first wash is usually done with acidic medium வச்சு பண்ணுவாங்க. லைக் pH வந்து around 4 வச்சுருப்பாங்க. to remove toxin remove பண்ணுறதுக்காக, contaminants remove பண்ணுறதுக்காக we just wash with the acidic water. Then நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு clean tap water வச்சு நம்ம வாஷ் பண்ணுவோம். ஸோ தட் அந்த acidity வந்து இல்லாமல் நியூட்ரலைஸ் ஆகிறதுக்காக we use tap water. Then என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்துட்டு அந்த ஸ்பைருலினா வந்துட்டு பயோமாஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் ஷீட்டை வந்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு we just leave it in the sunlight. ஸோ சன்லைட் வந்து ட்ரை ஆகிறதுக்காக வச்சுருவோம். ஸோ ஒன்ஸ் இட் ட்ரைஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் பண்ணிவிட்டு. சப்போஸ் நம்ம கமர்ஷியலாக பண்ணுறோம், நம்ம வந்து வைட்டமின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக இருக்குன்னா நம்ம சன்லைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய ட்ரை மெத்தடில் வந்து நிறைய வைட்டமின்ஸ் போக சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது கமர்ஷியல் செட்டப்ஸ் வந்து வச்சுக்கலாம். லைக் கமர்ஷியல் பண்ணும்போது
ஸ்ப்ரே ட்ரையிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ப்ரே ட்ரையிங் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ரிட்டைன் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது என்ன ரெடியூஸ் த ட்ரையிங் டைம். ஸோ சன்லைட்டில் பண்ணும்போது ரொம்ப நேரம் இருக்கும்போது நிறைய நியூட்ரியன்ஸ் போக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ப்ரே ட்ரையிங் பண்ணும்போது இட் ரெடியூசஸ் த ட்ரையிங் டைம் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து ரிட்டைன் ஆகி நமக்கு இருக்கும். அண்ட் ஒன்ஸ் ட்ரைட் ஸ்பைருலினா என்ன பண்ணுவோம்னா as thin flakes பவுடர் மாதிரி இருக்கும். லைக் பவுடராக இருக்கலாம் இல்லை தின் ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கலாம். அண்ட் அதை நம்ம என்ன பண்ணுவோம் கிரவுண்ட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிடுவோம். So it is packed in sealed bottles, pouches, aluminum lined bags to prevent moisture entry. So moisture இல்லாமல் இருக்கும் because அது பவுடராக இருக்குன்னா தண்ணிக்கல் தானே ஆகிடும், ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும், அது நமக்கு தேவையில்லை. when it is powder we can store it for long, we know that. இப்போ நம்மளே வீட்டுக்கு ஏதாச்சும் சமைக்கிறோம் அப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கறி லீஃப் பவுடர் செய்யணும்னா அது நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் நம்ம கறி லீஃப் பேஸ்ட்டாக செய்யும் போது அதோட லாங்கிவிட்டி ஆர் லாஸ்டிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அண்ட் தென் ஃபார் மெடிசனல் அண்ட் நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைருலினா யூஸ் பண்ணி லைக் கேப்சூல்ஸ் பண்ணலாம், டேப்லெட்ஸ் பண்ணலாம். ஸோ பிகினிங் நம்ம பார்த்துப்போம் லைக் பவுடர் இருக்குது, கேப்சூல்ஸ் இருக்குது. இன் இந்தியா ஆல்சோ தே ஆர் செல்லிங் இட். நீங்கள் போய் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா யூ கேன் see that எப்படி இருக்குது பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்பைருலினா சப்போஸ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி அது பெனிஃபிட்ஸ் இருக்குது. டு என்ஹான்ஸ் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்பைருலினா வாட் வி டூ இஸ் தட் we add mixture of A vitamin, C vitamin. ஸோ என்னென்ன vitamins உங்களுக்கு வேணுமோ லைக் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கிட்டு you can just enhance the nutritional values. So it's very beneficial for us. So next we will be seeing the application of spirulina. என்னென்ன ஸ்பைருலினாவோட அப்ளிகேஷன் இருக்குன்னு. ஸோ ஹியூமன் ஹெல்த்துக்கு என்ன அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இம்யூனிட்டிக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும், எனர்ஜி கொடுக்கும், நியூட்ரிஷன் கொடுக்கும். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் த பீப்புள் வித் புவர் டயட்ஸ் அண்ட் மால் நியூட்ரிஷன் அண்டர் நியூட்ரிஷன் பர்சன்ஸ்க்காக யார் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் 20 grams ஸ்பைருலினா என்ன பண்ண முடியும்னா ஒரு ஹியூமனோட டெய்லி ரிக்வயர்மெண்ட்ஸ் அது ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் லைக் we can also add this லைக் ஸ்மூத்தீஸாக சாப்பிட்லாம், நம்ம பிஸ்கெட்ஸ் சாப்பிடலாம், இட்லியில் சாப்பிட்லாம், அண்ட் ட்ரிங்க்ஸில் சாப்பிட்லாம். ஸோ ஆல்ரெடி we just saw லைக் இட்லி பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதுவுமே இருக்குது, ஸ்பைருலினா மிக்ஸ் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க வேறு. அண்ட் தென் I think that's something like Murugesan Chettiar Research Center. Murugappa Chettiar's Research Center. They use like இட்லி பேட்டரில் வந்து ஸ்பைருலினா மிக்ஸ் பண்ணுறது பற்றி அவங்க பண்ணாங்க. அண்ட் தென் we also have like நம்ம கேப்சூல்ஸாக பண்ணலாம், பவுடர்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் supported by WHO and FAO வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. we just saw all these points previously also. அண்ட் நெக்ஸ்ட் இன் மெடிசன் அண்ட் வெல்னஸ் பார்க்கும்போது இது வந்துட்டு கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும் அண்ட் கண்ட்ரோல் த பிளட் ப்ரெஷர். அண்ட் இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபைகோசானின் இருக்குது, சில பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் பாடி. அண்ட் இது வந்துட்டு ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ் த செல்ஸ் அண்ட் பூஸ்ட் இம்யூனிட்டி. ஸோ வி நோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருந்துச்சு நமக்கு என்ன ஆகும்னா ஏஜிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும், வி நோ தட். அண்ட் தென் இஸ் யூஸ் இன் டயட்ஸ் டு ஸ்பீட் அப் ஹீலிங் ப்ராசஸ் ஸ்பீட் பண்ணுறதுக்காக. அண்ட் ஐ ஹெல்த்துக்காக PMS ஸ்ட்ரெஸ் அண்ட் PMS இஸ் கால்ட் அஸ் ப்ரீமென்ஸ்ட்ரல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஜென்ரல் வெல்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட்டாக இருந்தால் வில் பி வெல். அண்ட் தென் ஃபார் அனிமல் ஃபீட் லைக் இட் இன்க்ரீசஸ் த மில்க் ப்ரொடக்ஷன், கேட்டில் அண்ட் க்ரோத் இன் கோட்ஸ் அண்ட் பிக்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், கவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த எக் லேயிங் இன் பவுல்ட்ரி லைக் சிக்கனுக்கு வந்து எக் லேயிங் பண்ணுறதுக்கு, பாடி வெயிட் பண்ணுறதுக்காக இன் ஃபிஷ்ஷஸ். ஸோ வென் ஃபிஷ் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் மசில் லைக் பாடி வெயிட் தென் இட் கேன் பி சோல்டு இன் அ ஹை ரேட். ஸோ அது கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்துட்டு சில்க்வார்ம் வந்து ஸ்பைருலினா ஃபீட் பண்ணியிருப்பாங்க, ஸோ பெட்டர் சில்க் வரதுக்காக. அண்ட் தென் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேசஸ் பார்க்கலாம். காஸ்மெட்டிக்ஸில் வந்து வி யூஸ் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம், ஹெர்பல் லிப்ஸ்டிக்ஸ்க்காக, க்ரீம்ஸ்க்காக, ஹேர் ஆயில்ஸ்லாம். இது எப்படின்னா இட் ஹேஸ் அ பிக்மெண்ட் ஆஸ் வி ஆல்ரெடி சா ஃபைகோசானின் பிக்மெண்ட் இருக்குது. இது வந்து ஒரு நேச்சுரல் கலரண்ட்டாக இருக்குது. அண்ட் திஸ் கலர் இஸ் யூஸ் ஃபார் த லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் ஆல். தென் வி ஹாவ் இட்ஸ் கன்சிடர்ஸ் ஆஃப் சூப்பர் ஃபுட் ஆல்சோ வி சா. ஸோ சூப்பர் ஃபுட்டாக கன்சிடர் பண்ணாங்க நாசாவில் வந்துட்டு ஃபார் நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன் ப்ரொடியூசிங் எபிலிட்டினால ஒரு சூப்பர் ஃபுட்டாக இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் சஸ்டைனபிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபுட் சிஸ்டம்ஸ். we know சஸ்டைனபிள்னா நம்ம என்வாயன்மெண்ட் அவ்வளோ பாதிக்காமல் we are just using eco friendly manner. Okay, and then advantages of spirulina, it is very similar to the previous thing. நம்ம ஆல்ரெடி SCP அட்வான்டேஜஸ் பார்த்துருப்போம், அது சிமிலராக இருக்க போது இருக்குது. ஸோ ஸ்பைருலினா grows very fast, produces high protein in short time, and little land தான் தேவைப்படும், வாட்டர் லிட்டில் தேவைப்படும், அண்ட் வந்து climatic conditions or environment based வந்து இருக்காது. It can grow independently of that, and it can be grown in tank using sunlight and simple nutrients like minimal things like sewage water, human excreta. So simple economic medias நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். And reduce the malnutrition due to rich content of protein, vitamins and minerals. Next வந்துட்டு it has 84% digestibility, and then
It also absorbs carbon dioxide and produces oxygen, eco-friendly and environment friendly. Can be grown year around even in rural and resource poor areas இருக்கலாம் அர்பனில் இருக்க எல்லா இடத்துலையும் க்ரோ பண்ண முடியும். And it's useful for animals, humans, even in space research யூஸ் பண்ணியிருக்கலாம். And available in many forms like powder, capsules, tablets, snacks and drinks, even in idli batter. And then it also promotes sustainable and affordable protein production. Affordable இருக்கும், நம்ம வந்து அவ்வளோ ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. It's an affordable thing. And what are the limitations of spirulina? Spirulina can get contaminated ஆக முடியும் with harmful bacteria or else toxins if grown in clean conditions, if not grown in clean conditions. So நம்ம spirulina வளர்க்கும் போதே நம்ம ஒழுங்காக அது க்ரோ பண்ணல, ஹார்வெஸ்ட் பண்ணலன்னா we can't have a pure thing or நல்ல ஹெல்த்தியாக நம்ம வச்சுக்க முடியாது. Maybe some contaminants can be there or some toxins can be there. And இது வந்து ஒரு கேர்ஃபுல் மானிட்டரிங் தேவைப்படும், லைக் about the water quality, pH எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் we can grow a very good spirulina. ஸோ நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக we should make sure the conditions how it is being done. And then drying and processing methods ko நம்ம வந்து ஹைஜீனிக்காக பண்ணணும் to avoid the nutrient loss or contamination from us. Then it may not be affordable in capsule or supplement form for all communities. ஸோ சில பேருக்கு வந்துட்டு அது ஒரு மினிமம் அஃபோர்டபிலிட்டி இருக்குது, பட் அதுவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து அஃபோர்டபுளான மணியாக இல்லாமல் இருக்கும், ரொம்ப பூராக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் சொல்ல முடியாது நம்மளால். இட் கேன் பி அ வெரி luxurious thing for them also, லைக் அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியலாம். And some people வந்துட்டு அது டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஸ்மெல் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு when they add it to the food. And it's not a complete food but must be taken as supplement. அது ஒரு ஃபுட்டாக நம்ம நினச்சிக்கூடாது, just a supplement, just a helping source. ஸோ நம்ம வந்து 24 hours spirulina நல்லா இருக்குது, அது நம்ம எல்லாம் நியூட்ரியன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஜஸ்ட் கேப்சூல் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. we should eat rice or whatever we eat in our habitat, we should eat that. அதுக்கப்புறமா இது வந்து only source கிடையாது நியூட்ரிஷனுக்காக, we have other source also. And people with certain conditions like phenylketonuria, autoimmune disorders should consult doctor before using it. Like நம்ம வந்துட்டு எடுத்தோடனே போய் spirulina ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணாமலே நம்ம we should not take it. We should go to doctor and consult them, ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். And you can say like நம்ம பண்ணலான்னு எடுத்துக்கலான்னு இருக்கேன், what we can do. Then doctor will advise us. Okay, எடுத்தோடனே நம்ம we can't go and treat ourselves with the medicines or any capsules. Next is industrial cultivation can have high setup and maintenance cost. ஸோ சிலது இருக்குல்ல லைக் பயோரியாக்டர்ஸ், எஸ்பெஷலி ஃபோட்டோபயோரியாக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு நான் சொல்லுவேன் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் இருக்கணும், சில க்யூப் ஹைடெக்கான ஒரு இதுவாக இருக்க போகுது, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் தான் வந்து அதை மானிட்டர் பண்ணணும். அது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், ஹை செட்டப்ஸ் தான் அது இருக்க போகுது. அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் ப்ரொமோஷன் லிமிட்ஸ் இஸ் வைடர் யூஸ் இன் சம் ரீஜன்ஸ். ஸோ நம்மளே வந்து சிலபஸில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஓகே SCP ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை சில பேர் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் டோன்ட் நோ தட் SCP ஒன்று இருக்குது, we use spirulina அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாமே ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணுறதுக்கு. And next we go for the conclusion and future scope of spirulina. So it has high nutritional value, it supports human, animal and use in cosmetics. Due to fastest growth and low resource needs, it's ideal areas for food shortage இருக்கும்போது ஐடியலாக இருக்க போதும். அண்ட் குளோபல் malnutrition வந்து அதை ஃபைட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, அண்ட் சஸ்டைனபிள் என்வாயன்மெண்ட்டுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And with raising demand for plant-based and eco-friendly proteins, spirulina is the best choice for us, we know that. And ongoing research is also going on how to use spirulina in health, foods, agriculture and space nutrition. They're doing research and they're finding a lot of things about spirulina. And then in future, spirulina could be a key part of solving problems like hunger, climate change and food security. So hunger is a very big crisis for our world, we know that. அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக it can be used as a very important tool, not as complete food but to be noted as a supplement. Okay, maybe they can invent more and more uses of this spirulina and they can give a very good thing for our humankind. And with that we complete the lecture today. So இந்த வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம், and also the limitations, advantages, applications of spirulina. And with that we complete the whole concept of spirulina as SCP. So yes, we completed it. In the next video about the SCP, we'll be saying about some other algae or some other algae SCP, like for example Cenidersmus பார்க்கலாம், Nudinella பார்ப்போம், Chlorella பார்க்கலாம். If you need a video on that, just comment and let me know so that I'll make a video on that too. So thank you all for watching till now. Thank you so much.